வெல்கம் பேக் டு விஆர்டி காமெடி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சீசன் 2 பார்ட் 45 முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக். 領域展開お前はஅனிமே ஃபேன் செட்டம் 12 அப்போ இந்த மாதிரி தேட்டருக்கு போவாங்க தான். பட் நான் போக மாட்டேங்க. அது என்ன பண்ணுங்க, டீமன் ஸ்லேயர் தான். டீமன் ஸ்லேயர் ரிலீஸ் ஆகுது. பட் என்னால் போக முடியாது. நீங்கள் யாரெல்லாம் போவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னப்பா பூனையை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. பட் பரவாயில்ல, அந்த ஜெனிட்ஸு பூனை சூப்பராக இருக்குங்க. ஆனால் அவ முகத்தை பாத்தியா? இல்ல அண்ணா, இது கண்டிப்பா லவ் தான். டேய், அவன் முகத்தையே பார்க்கல, நீ உசு பேத்திக்கிட்டு இருக்க. சரி வா, அவகிட்டே கேட்டு வந்துடலாம். ஆமா வாங்க போலாம். என்னையா லவ் மேட்டர்ல வந்து சூப்பர் ஹீரோஸ் கூட அடிச்சுப்பாங்க போலயே. என்ன வேணும் உனக்கு? ஜிராயா உயிரோட வேணும், ஏசு உயிரோட வேணும், ரெங்குக்கு உயிரோட வேணும். இது போக இவங்களாம் ஒன்று சேரணும். முடியுமா உங்களால? அவங்க தான் என்ன வேணும்னு கேட்குறாங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன வேணும் உனக்கு? அதான் அண்ணன் சொன்னார்ல, உங்களுக்கு என்ன வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா இடியட். இதுல ஓட்டைய போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீ தாண்டா. நானா தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட போட முடியும்? சோமனாம்புலிஸ். ஹே செம்ம சிங்குங்க, வேற லெவலு. ஓட்டையை போடுறது வேற யாரும் இல்லாம கக்காஷி தான். என்னங்கடா கொடுமையா இருக்கு. யார் தடிக்க விழுந்தாலும் இனிமேல் டீமஸ் எடிட்ட போட்டுறாங்க போலயே. இருங்க, நானும் இந்த மாதிரி இதுக்குள்ளாத விழுவுறேன். டீமஸ் எடிட்ட போடுறேன் பாருங்க. எனக்கும் நம்ம ஜிஜி எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்பான் போலயே. அவங்க கண்டுக்கலன்னு தெரிஞ்சும் அவன் அப்படியே டாடா சி குட் பை ஹாப்பியா காட்டிட்டே இருக்கான் பாருங்க. என்ன மனுஷன். எல்லாரும் இங்க தான் இருக்கடா. வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க. வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார் போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ ஹலோ, இங்க வாரியா? நானும் ரவுடியா? ஒண்ணு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய், அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு இருந்தா நீ இப்படி ரவுடியா நீ? நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விடும்ல. எங்க அம்மா சத்தியமா ரவுடி. ஏத்தினா ஏத்தினா நான் ரவுடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருயா நான்? ஏய் வண்டி எடுடா. ஏன் உரோச்சிமாருவை பார்த்தா ரவுடியா தெரியலையா? எவ்வளவு பெரிய ஆளு உரோச்சிமாருக்கு இந்த நிலைமையா? ஆனால் நிறைய பேருக்கு உரோச்சிமாரோட பண்டில் வந்து ஃப்ரீ ஃபயர்ல பிடிக்கல. எனக்கே பிடிக்கலங்க. என்ன அடி அடி, ஒவ்வொன்றும் இடி மாதிரி வந்துச்சு. ஆனா அந்த வீடியோக்கும் ஆடியோக்கும் செம்ம சிங்குங்க. அடங்கோயால இந்த பூனை முஃபாசாவோட படத்தை பார்த்துட்டு தனி ஒரு சிங்கம் நினைச்சுக்கிச்சு போலயே. ஆனா அதுக்கேற்ற மாதிரி ஓனரை வைக்கிறாரு பாருங்க. நல்ல எஃபர்ட் போடுறாருங்க ஓனர், நல்ல ஓனரியா அவரு. ஆனா இந்த பூனை வந்து ஒரு ஆக்ஷன் எல்லாம் பண்ணுதுல, அதெல்லாம் உண்மையா பொய்யா? எனக்கு ஏயா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமான்னு தெரியல. சரி உண்மையா இருக்குமான்னு தெரியல எனக்கு நிஜமாலே. ஏன்னா தத்ரூபமா இருக்கான ஒரு பூனை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேறமா எனக்கும் தோணுது. அது சரியா தெரியல. பர்றா பர்த்டேக்கு வந்து சாஸ்கேலாம் வந்திருக்கானா? இருங்கப்பா, அடுத்த வருஷம் என் பர்த்டே சாஸ்கேவும் வர வைக்கிறேன். அதை நீங்க வீடியோவாக பார்ப்பீங்க. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அப்பதான் வீடியோ போட்டோன்னே உங்களால பார்க்க முடியும். டேய் என்னடா தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய்
விஷயம் வெளியில தெரிஞ்சுச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. மாதராக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்குது. மாதரா பண்டில் போடுறானுங்க. அதுக்கு எதை எப்படி சொல்றது, மாதரா பண்டிலே ஃபுல்லா போடலாங்க நிஜமாலே, அதுவே நல்லா இருக்கும். ஆனா இவனுங்க ஏதோ காம்படிஷன் பண்றேன்ற பேர்ல சத்தியமா அதை பார்த்தா ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது எனக்குலாம். அதனாலே கேமுக்குள்ள போக தோணவே மாட்டேங்குது. இதை மாதிரி ட்ரெஸ் போடுறவங்களை பார்த்தா டென்ஷன் ஆகுது. இதை மாதிரி நீங்களே அதை போட்டுருந்தீங்க, தயவுசெய்து போடாதீங்கடா, அசிங்கமா இருந்தா மாதராக்கு. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர். காட்டுக்கு போயிட்டு ஒரு கரடி அவன் கண்ணுல தென்படுறது, அம்பு எடுத்து விடுறான், ஜஸ்ட் மிஸ். மறுநாள் காலையில அந்த கரடியை இப்ப எப்படியாவது நான் கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அம்பு எடுத்து விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆயிடுது. மறுநாள் வரான், அதே மாதிரி அம்பு விடுறான், அதே மாதிரி மிஸ் ஆயிடுது. மறுநாள் அதே மாதிரி ஏமிங் பண்றான், அம்பு போறது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரடி. கக்காசியோட எல்லா எமோஷனல் சீனையும் காமெடி சீனா மாத்தி தொலைஞ்சிடானுங்க. என்னங்க கொடுமையா இருக்கு இதெல்லாம் பார்க்க. ரின்னே வரல, ஹாக்கு சாபுசா அதையும் விட்டு தொலைல. சத்தியமா ஹாக்கு சாபுசோட டெத்தெல்லாம் உண்மையிலே அவ்வளவு சோகமா இருக்கும். பட் இதை காமெடி பண்ணி வச்சுட்டானுங்க, தாங்க முடியலங்க இதை பார்த்தா. அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. அவனே பொழப்புக்கு என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசிங்கன்னா கூட அண்ணே உங்களை போட வேண்டி வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா. வா வா என்ன நம்ம லூஃபியை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே. அவன் ஷாங்க்ஸுக்கு தான் எப்பவுமே எப்படி சொல்றது, ஷாங்க்ஸ் அவனுக்கு ஒரு அப்பா மாறிங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன் பீஸ் பார்க்காம தான் பேசிட்டு இருக்கேன். இது என்ன ரீல் சத்தியமா எனக்கு புரியல முதல்ல, அதனால கண்டுக்காதீங்க. ஒன் பீஸ் ஃபேன்ஸ் சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இந்த ரீல வச்சேன். ஓகேவா, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. மினோட்டோட இந்த லுக்கை பார்த்ததுக்கு அப்புறம் குஷினா அப்படி பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்கு. மினோட்டோ தொலைச்சிட்டு வரா, பாத்துருங்க. அப்போ உன் புள்ள கோயிலுக்கே போகாத ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி நிக்கிறான். நான் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தல, அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்றேன்னு பிக்ஸ் ஆயிட்டேன். அதான் ஃபைனல். இந்த பாரு, இந்த லவ்வுக்கு உள்ள நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா இல்ல இங்க சொத்து வராதா? பானே, ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. என்னடா என்ன பேசுற? இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல உன் கண்ணுக்கு. ஏண்டா, உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல? தெரியல. திரும்பி நீராருமா, நீ பிறக்கணுங்கிறதுக்கோசரம் எல்லா சாமியும் வேண்டின்னு மண் சோறு துண்ணு முட்டி போட்டு நடந்து உனக்கோசரமே கோயில அழிஞ்சுங்கிட்ட இந்த லோகநாதன் உனக்கு தெரியல? தெரியல. அதான் மறைச்சு இதுமா வெறுப்பத்திரியா, வீட்டை விட்டு வெளியே போடா. போறேன், ஆனா பேரம் பேத்திய பாக்குற, நீ வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. ஐயோ மினோட்டோ பாவங்க. நருட்டோ என்னமா வச்சு செய்யறான் மினோட்டோவை. ஆனா நல்லா டீட் பண்ணி வச்சிருக்கானுங்க, சூப்பர்ப்பா. நேத்து ஏன் வீடியோவை லைக் பண்ணாம பாக்குறானுங்களா? மச்சி கிரிஞ்சுடா அவனுங்க. சரி ஓகே गाइस, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. நீங்க அனுப்புற ரீல்ஸ் வந்து அடுத்த நிமிஷம் ரியாக்ஷன் வீடியோல வரும்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ் தான் சென்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள ஒரு சில பேர் அனுப்புற வீடியோ வந்து அடுத்த நிமிஷம் ரியாக்ஷன் வீடியோல கண்டிப்பா வரும். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பை. 俺の最後の切り札を見せてやる。